யாத்திராவும் முடிச்சிருக்கீங்க, ஆவியான் முடிச்சிங்க. யாத்திராவும் போகிறோம், முக்கியமாக மோசடி சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரோட பிரச்சனமாக இயேசுடைய இனிய நாமத்தில் யாவரும் வரவேற்கிறேன். உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவன் சந்தோஷம் இல்லையா? வெரி குட், சந்தோஷம். மகிழ்ச்சியா இருப்பதே கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. ஆமென். கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக அர்ப்பணித்து மனது படித்துக் கொண்டிருக்கிற பாக்கியவான். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. அவர்களுடைய யாத்திரா புஸ்தகத்துக்கு நாம் போக போறோம். நிறைய ஜபம் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு ஜபம் பண்ணலாம் நினைக்கிறேன். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஜீவனை கிடைக்கக்கூடிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளபடியாக பாராட்டின இந்த சாக்கியத்துக்காக கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகார வழியாளர்கள் பசுத்தாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் சொல்லியிருக்கிறாவே. எங்களை பசுத்தாவியானவர் வகுப்பிலே எங்களுக்கு போதிக்கிறவரா தேவனுடைய ஆழங்களுக்குள் செல்லுகிறாவே. தேவனுடைய கொடுக்கக்கூடிய அச்சவை உடைய சிந்தனை மனது எல்லாம் விட்டு கொடுக்கிறோம். எல்லா கவனத்தையும் பேசுவதை முறியடிக்கிறோம். நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுகிறவர்களை நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். மரியாள் தன்னை இடப்படாமல் நல்ல பகுதியில் இருக்கிறாள். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வாய்வத்தில் வருகின்ற நிறுவன வார்த்தைகளை அவள் கேட்டாள். மாத்தாளே மாத்தாளே, தேவையான ஒன்றை மரியாள் தன்னை இடப்படாமல் நல்ல பகுதியில் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்தியமோடு கற்றுக்கொள்ள எங்களுடைய வாசம் பண்ணுகிற பசுத்தாவியானவர் வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மனக்கண்களை தரக்கூடிய நான் சொல்லுகிறேன். அது ஒரு வகுப்பாக இல்லாமல் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம், உங்களோடு உறவாடக்கூடிய ஒரு நேரமாய், உங்களோட ஒரு சந்திப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிற ஒரு நேரமாய், உங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரமாய், இந்த இவ்வாறு நேரமாய் மாற்றி தருவதற்கான நன்றி சொல்லுகிறேன். நாட்டுடைய கரங்கள் ஒப்புக்கொண்டு எல்லாம் புதிய கரங்கள் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. வேதாகமத்துல எத்தனை புத்தகங்கள் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பிரிவுகள் 39, 37 படைப்பாட்டல் 39 ஐந்தாகும். என்ன ஐந்தாகும்? முதல் பகுதி முதல் பகுதி அட்டவணை இருக்குது. இன்னும் எப்போது போட்டு வச்சது இடம் படிக்கிறீங்க. உங்க அட்டவணைக்கு பிரிச்சு வச்சு முதல் 5 ஆவணங்கள் போட்டு அடுத்தது 17 சரிபடுத்தப்பட்டது. 17 சரிபடுத்தப்பட்டது. அடுத்து 5 கவிதை சங்கீதம் அடுத்து 3 பார்க்கிறேன். 2 பார்க்கிறேன். 5 பேரை 12 சரித்திரம். அதுக்கப்புறம் சங்கீதம் நீதிமொழிகள் உலக பாட்டு. இப்போ நம்ம 5 ஆகமங்களை படிச்சிருக்கீங்க. பஞ்சாகம்
5 5 12 5 5 ஆகமங்கள் ஆகமங்கள்ல முதல் ஆகமம் நீங்க பார்த்துருக்கீங்க ஆதி ஆகமம் என்ன பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் சொன்னீங்க ஞாபகம் வருது ஓகே தேவன் தேவனுடைய சிருஷ்டிப்பு ஓகே 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 புரியுது நோ மோர் அப்புறம் வெரி குட் வெரி குட் யாக்கோபு மூலமா பண்ணுங்க யாக்கோபு என்ன பண்ணுங்க ஓகே யாக்கோபு மோசே மோசே யாத்திராமணி வராரு அவருக்கு பேச போறாங்க ஓகே யோசேப்பு எங்க இருக்காரு யாக்கோபுடைய குடும்பம் போது 70 பேர் வந்து அவங்க போறாங்க சரி நான் சொல்ற ஆதியாகமம் என்ன முடியுது ஆதியாகமம் என்ன முடியுது ஆதியாகமம் என்ன முடியுது என்ன முடியுது ஆதியாகமம் இப்போ நடுவில் நடுவில் தலைமுறையாக உணரக்கூடியது உணர்வு சொல்றோம் அதாவது கேட்டேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு மோசேவை பத்தி என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாருமே உரிமை சொல்றோம் எல்லாருமே சொல்லலாம் எல்லாருக்கும் நீங்க வேதாகம கல்லூரி மாணவர் நீங்க எல்லாருமே எந்த வயதா இருந்தாலும் நீங்க வேதாகம கல்லூரி எல்லாரும் மூவ் பண்றீங்க மாணவர்கள் என்ன பண்ணோம் புக்கும் கைமா மாணவர்கள் இருக்காங்க புக்கும் கைமா பேனா நோட்டுமா இருக்காங்க வேதாகம கல்லூரி பார்த்தா நீங்க விதிவிலக்கு கிடையாது நீங்க விதிவிலக்கு நோட்டு இருக்கிறது எல்லாமே நோட்டு எல்லாத்தையும் ஞாபகம் சொல்ல போறேன் எழுதுனா போச்சு கடவுள் பேசும் பொழுது எச்சரிக்கை நம்ம மக்கள் அப்படி உலகத்தில் சொல்றாங்க ஒரு சொல்லப்பட்ட ஆணைகள் சொல்லப்பட்ட நாம கேட்க முடியாது ஒவ்வொரு மிஸ் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ண ஒரு மாதிரி மாணவன் வாரியார் பாடம் பின்னாடி திரும்பி கணக்கு போட்டு இருந்தாரு மாணவனை பார்த்துக்கிட்டு என்ன கவனிச்சுன்னா ஒரு மாணவன் மட்டும் எல்லாம் கவனிச்சு சார் மாணவன் மட்டும்தான் நுழைய எல்லாம் கவனிச்சு ரெண்டாவது பார்த்து கணக்கு கவனிக்கல ஒரு 8 போட்டு எல்லாம் கவனிச்சு வாங்க நீங்க யாரும் கேட்க மாட்டீங்கன்னு ஒரு கவனத்தை நினைச்சு கடவுள் எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஓகே மோசே குறித்து பார்த்து இருக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மோசே எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார் மோசே 107 ஆண்டுகள் அவங்க வாழ்க்கைய 140 ஆண்டுகள் நம்ம பார்க்க போறோம் மோசே எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்க 120 ஆண்டுகள் அது நம்ம என்ன பண்ணோம்னா
3:40 பெருக்கி போறோம். வேதாகமத்தை பல விதங்களில் படிக்கலாம். வேதாகமத்தை பல விதங்களில் படிக்கலாம். அதிகாரம் அதிகாரம் படிக்கலாம். சின்ன சின்ன பகுதிகளாக பேராகிராஃப் படிக்கலாம். தியானிக்கிறதுக்கு இன்னொரு மாதிரி சொன்ன கேரக்டர் ஸ்டடி வேதாகமத்தில் காணப்படுகிறதான மனிதர்கள் அவருடைய வாழ்க்கை செயல் அவங்க என்ன பலன் இருந்தது, என்ன தலைவர் இருந்தது, எப்படி அவங்க நடந்து கொண்டார்கள், எங்க தவறினாங்க, எங்க அவர்கள் பலன் இருந்தது, என்ன நல்லா நடந்து கொண்டாங்க, இதெல்லாம் வேதாகமும் எதையும் மறைக்கவே எல்லாத்தையும் அப்படியே வச்சு ஏன் சொன்னா இதை வாசிக்கிற தியானிக்கிற படிக்கிற நீங்களும் அதை நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு சில காரியங்கள் வரும்போது எச்சரிக்கப்படுத்தணும், சில காரியங்கள் எச்சரிக்கையாக எழுதப்படும், சில காரியங்கள் நாம் கடைபிடித்து எழுதப்படும், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே செய்ய வேண்டும். யாக்கோபு சொல்றார், நீங்கள் வசனத்தை கேட்கலாம் மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் பேசணும் இருக்கிறாங்க. பாதி வசனம் பிடிக்கலாம். வசனத்தை கேட்கலாம் மாத்திரம் இல்லாமல் அதன்படி அதனுடைய நடக்கலாய் இருங்கள். கடினமான நேரம் சொல்லுது. ஆனா நீங்க எப்படி பேசுறீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் அப்போ வசனத்தை கேட்ட அதன்படி செய்யப்படும். சொல்றாரு, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறது கற்பாதையாகிய கருமலையிலே அந்த வீட்டை கட்டின கற்பாதையின் மேல் கட்டின மனிதன் வசனத்தின்படி நடக்கிறவன் கற்பாதையாகிய கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அப்படி வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு நான் நினைக்கிறேன் எல்லாரும் புத்திசாலிகள். கற்பாதையாகிய கிறிஸ்துவ சொல்றாரு, கிறிஸ்துவாகிய கண்மனையின் மேல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது அழகான மாளிகையாக கட்டி எழுப்பிக் கொண்டே மோசே பார்க்கும் பொழுது யாத்திரையாகவும் 2ஆம் அதிகாரத்துல மோசே வாசிக்கும் முதல் இந்த மோசே அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். ஜலம் சொல்றது ரொம்ப பிராமின்ஸ் வழியில இருக்கிறது செய்தால் இந்த சமஸ்கிருதம் நம்ம நம்முடைய கான்டாக்ட் பார்த்துருவோம். தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டவர். தண்ணீர் மோசை சொன்னா தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டவர். மோசை குறித்து வேறு முதல்ல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் சரி போறதுன்னா ஒரு குறிப்பு சொல்லிருக்காங்க. மூணாவது மாசம் வானுடைய மகன் என்பது 8 இஸ்ரவேல் ஜனங்களோட பத்து கற்பனைகள் மோசே மூலமாக தேவன் கொடுத்தார். ஒரு 40 வருஷம் அரண்மனையில் இருக்கார். அடுத்த 40 வருஷம் மனைவியோட இல்ல. அதுக்கு அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள சூப்பர். சரி, நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாம்.
நல்ல நேரத்தில் கைத்தறி சொன்னா நீங்க நான் ஒரு வேதாந்த கல்விக்கிறது 100 பிள்ளைங்களுக்கு நான் கேள்வி படிக்க நீங்க எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே கேள்வி கேட்கும்போது நீங்க படிக்கணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா? உங்களை பார்க்கும்போது நிறைய வருஷம் விசுவாசிகளா இதெல்லாம் தெரியுது. விசுவாசியா இருந்ததுன்னா வேதத்தை நல்லா கற்கணும். வேதாந்த கல்வியில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எந்த பிள்ளையாவது புக் இல்லாம ஸ்கூல் போய் பார்க்குறீங்கன்னா, எந்த பிள்ளையாவது புக் இல்லாம பார்க்குறீங்கன்னா, நம்ம ஊர்ல ரொம்ப அநியாயம் என்னன்னா அந்த பிள்ளையோட வெயிட்டோட புக்கு வெயிட் ரொம்ப அதிகம் இல்லை? அப்போ நம்முடைய வேதாந்த கல்வி வேதத்தை கற்கணும். நீங்க வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் எது? டெக்ஸ்ட் புக் எனக்கு டெக்ஸ்ட் புக் எதாவது வேறு டெக்ஸ்ட் புக் இதுதான் டெக்ஸ்ட் புக். அப்போ இந்த புத்தகம் நம்மளோட நேரம் கிடைக்கும் போது தான் வாசி, நேரம் கிடைக்கும் போதுதான் வாசி. ஏன்னா கற்றது நல்லாது. அப்போ படிச்சிருந்தா இல்லையா நாளைக்கு வாங்க சந்தோஷமா உற்சாகப்படுறாங்க. அப்போ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க ஒரு ஊழியத்துக்காக வந்துருக்கீங்க, படிக்கணும்னு வந்துட்டீங்க, கீழே வைக்க முடியும். கீழே மூச்சு கடைசி மூச்சு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? படித்து கொண்டேதான் இருக்க வேண்டும். சரிங்களா? மோசை கூட ஜென்ரலா மோசை பத்தி நான் சொல்றேன். மோசையினுடைய 12 கோத்திரங்கள், யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர். அந்த 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம், அந்த லேவி கோத்திரத்துல விசேஷம். ஆசிரியர்கள் தெய்வ ஊழியம் செய்யப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குலம். இவங்களாம் நாட்டுடைய அந்த ஆசிரியர்களாக ஊழியம் செய்யும். அப்போ லேவி கோத்திரம் ரொம்ப விசேஷமானது. இப்போ அந்த லேவி கோத்திரத்துக்கு வந்தவர் தான் இந்த மோசேயுடைய தகப்பன். மோசேயுடைய தகப்பன் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஆம்ராம். மோசேயுடைய தகப்பன் பேர் தானே ஆம்ராம். அவருடைய தாய் பேர் வந்து இருபதாம் வருஷம் வாசிங்க. 6:20 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வருஷம். யோசேப்பு மோசேயுடைய அப்பா பேரு அம்ராம், அவருடைய அப்பா பேரு யோசேப்பு. நீங்க தைரியமா வேத புத்தகத்துல கோடு போடலாம், அடி கோடு வைக்கலாம், மார்க் பண்ணலாம், சிறப்பு மை கொண்டு எடுக்கலாம். சரிங்களா? என்ன பண்ணலாம்? மார்க் பண்ண வேத புத்தகத்தை மார்க் பண்ண டக்குன்னு நமக்கு தெரியணும்னா நம்ம வேத புத்தகத்தை தாராளமா நீங்க பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். நீங்க ஒன்றும் அதுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் எப்படி சொன்னாங்க, உங்க வேத புத்தகம் ரொம்ப கிளீனா இருந்தா நீங்க அழுக்காத வேத புத்தகம் அழுக்காத நீங்க சுத்தமா இருக்கீங்க. நான் உங்களோட சொல்லல, நீங்க ரொம்ப பாக்கியவான்கள். நான் உங்கள்கிட்ட விட்டு ஓகேவா? இப்போ இந்த மோசேயினுடைய வேதாந்த வந்து டீச்சர் பேசிட்டார். அவர் என்ன சொன்னாரு, மோசேயுடைய அம்மா பேரு என்ன சொன்னாங்க படிச்சோம்? யோசேப்பு. அவர் கேட்ட ரெஃபரன்ஸ் எங்க இருக்குது? ரெஃபரன்ஸ் மோசேயுடைய தாய் வந்து யோசேப்பு கிடையாது. அப்போ அவங்க பேர் என்னங்க? யோசேப்பு. அப்பா பேரு அம்ராம், அம்மா பேரு யோசேப்பு. குறிச்சு அடுத்து மோசேயுடைய கூட பிறந்த பேர் என்ன? ஆரோன் மிரியாம். எங்க இருக்குன்னு தெரியுது. எங்க இருக்குது? எங்க இருக்கு? ஏன் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா எங்க இருக்குன்னு இப்போ கோர்ட்ல போய் வாதாடுறாங்க, வக்கீல் வந்து வாதாடுறாங்க. இந்த சட்டம், இந்த வருஷம், இந்த ரெஃபரன்ஸ் சொன்னாதான் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்றுக்கொள்ளப்பட மத்திய 4:4 தெரியும். மத்திய 4:4 தெரியும். பைபிள்ல நீங்க பைபிள் என்ன பண்ணுவீங்க? படிச்சுட்டு வேதாந்தம் பண்ணணும். முக்கியமான ஒரு சம்பவம், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்தில் வழிநடத்தினார்.
பிசாசு வந்து 3 முறை இயேசுவை சோதிக்கிறார். முதல் முறை அவர் சொன்னார், 40 நாள் பசியாக இருந்தீங்க, கர்த்தர் அப்பங்களாகி சாப்பிட்டு எல்லாம் நீ தேவகுமாரன் எனக்கு தெரியும் சொல்லி சொன்னார். இயேசு சொன்னார், மனுஷன் 50 நாள் மாத்திரம் அல்ல. எங்க இருக்குது? எழுதி இருக்கிறது. அதே 4 நாள் வந்து மேற்கொள். இயேசு வந்து வேத ரசாயனம் சூப்பர். கை தட்டுறாரு. அவங்க பேர் என்னது? ரூபன். அப்போ உபாகம் 8:3 இயேசு படித்திருக்கார். உங்களுடைய என்னை போல இயேசு ஒரு தாய் வயிற்றுல பிறந்து வளர்ந்து நம்மை போல ஏபிசிலாம் படிச்சு ஆதாயிகளை படிச்சு அப்புறம் வேதனை படிச்சு கற்றுக்கிறாரு. இப்போ ஒரு சோதனை வந்து உடையது உள்ள வரப்போகாது. விசுவாச சோதிக்கிறார். நல்ல அப்பங்களாம் நான் நீ தேவகுமாரன் நம்பணும். நான் தேவகுமாரன் என்ன சொன்னாருங்க? முதல் ஆதாம் போட்டு போயிட்டான். முதல் ஆதாம் என்ன பண்ணா? கடைசி ஆதாம் அவன் பாய்ச்ச தலைக்கு ஆண்டவர் சொன்னாரு, எழுதி இருக்கிறது ரெண்டு இருக்குது. உபாகம் 8:3 சொல்லுது, மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, என்னுடைய வாய்க்கு புறப்பட்டு ஒரு வார்த்தைனாலும் இப்போ மோசேயுடைய சகோதரனுடைய பேர் ஆதாம், அவருடைய சகோதரி பேர் மிரியாம். 15:20 யாத்திராகமம் 15:20 எழுதினாங்க. ஆரோனின் சகோதரனாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புரைகளோடும் நடனத்தோடும் அவருக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். எந்த நீங்க ஸ்கூல்ல கணக்கு படிச்சிருக்கீங்க? கணக்கு பாடம் படிச்சிருக்கீங்களா? எத்தனை நோட் புக்கு கணக்குக்கு? கணக்குக்கு எத்தனை நோட் புக்கு? 2. பக்கம் சொல்ல பாருங்க. எத்தனை நோட் புக்கு? என்ன நோட் புக்கு? சரியா கணக்கு பாடம் சரியா அடிக்கல விட்டு பாடம் கணக்கை தவிர தினமும் கணக்கு தான் பண்ணுவாங்க. வீட்டு பாடம் வேற எந்த சமயம் வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் கொடுக்க போதான்னு சொல்றேன். யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் மிரியாமுடைய பாடல் செங்கடலை அவரை கடந்து வெளிப்பட்டவுடன் தப்போடு எடுத்துக் கொண்டு கர்த்தரை வாழ்த்தி மாட்டார். நமக்கு நேரத்தினால சொல்லிட்டு போகிறேன். மெஜாரிட்டி பெற்றுதா இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வேத மொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வேத மொழி சில வாசிக்கலாமா? 15 ஓடுல வாசிங்க. யாரும் எழுத்துங்க தெளிவா வாசிங்க. 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 6ல இருந்து 10 வரை யாராவது வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை உம்முடைய வலதுகரம் பலத்தினால் அகத்துவம் திறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகிர்ந்தினை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழுப்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர். அது அவர்களை தாழ்வை போல பட்சித்தது. உமது நாட்டின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுங்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னார். உம்முடைய காற்றை வீச பண்ணினே. கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர். பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டுக் கொண்ட
நீர் வாசம் பண்ணுவதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களில் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலமாகிய என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவருடைய ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோடு சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையிலே கடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளோ தன் கையில் தம்புவை எடுத்துக் கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புகளோடும் நடனத்தோடும் அவருக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். 21 வாசிக்கிற மிரியாம் மோசே சிலருக்கு மாட்டாடி திருப்பி எசப்பான பாடுறாங்க. அடுத்து வாசிங்க. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திற்கு பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இப்போ இது நீங்க வீட்டு பாடம் இது படிக்க நேரம் முக்கியமான வேதம் பகுதியில நான் சொல்லக்கூடிய யாத்திரை முக்கியமான வேதம் பகுதியில நீங்க நேரம் நீங்க போய் படிக்கணும். அடுத்து யாத்திரையாகும் 2ஆம் அதிகாரம் 1-10 சொல்ற எழுதிங்க. என்னன்னாக்கா முஸ்லிம் வாழ்க்கையை வரலாறு மாற்றி கொடுக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தின் கீழாக இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தின் கீழாக வாழ்ந்தவர்கள். அநேக நம்ம பார்த்த வேதாந்தம் யாத்திராகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-10 வரை. யாத்திராகும் 2-10 சொல்ற எழுதிங்க. நான் சொல்றேன் எழுதிடமா ஒன்பை பண்ணி போட்டு முதல் 40 ஆண்டுகள் மோசனுடைய வாழ்க்கையில் முதல் 40 ஆண்டுகள் நம்ம பார்க்கலாம். தலைவர் போட்டுருங்க. ஒன்றே இந்த மோசே லிங் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய அப்பா பேர் அம்மா பேர் யாருமே, அவருடைய சகோதரர் பேர் ஆரோன், அவருடைய சகோதரி பேர் மிரியாம். அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அதை எங்க விவரிக்கிறது சொன்னா யாத்திராகம் 2:1-10. அடுத்து இதை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். ஏன் சொன்னா மோசேவை அவருடைய தாய் அவன் விருந்த அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார். ஒழித்து வைத்தார். 2ஆம் அதிகாரம் 2-3 யாத்திராகம் 2 மறைத்து ஒழித்து வைக்கப்பட்ட 3 மாசத்துக்கு மேல ஒழிச்சு வைக்கப்பட்ட. ஏன் அதுக்கப்புறம் ஆண் பிள்ளைகள் பண்ணிக்காங்க, ஆண் பிள்ளைகள் தான் பண்ணிக்காங்க. ராஜா என்ன சொல்றாங்க? ராஜா சொன்னா ராஜா சொன்னா பெரிய மருத்துவ விஷயங்கள் அவன் பேர் தெரியும். இப்போ மருத்துவ விஷயங்கள் ராஜா சொன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண் குழந்தை சாட்சி, பெண் குழந்தை உயிரோட வேண்டும். வேதம் சொல்லுகிறது இந்த எதிரிய மருத்துவ விஷயங்கள் தேவனுக்கு பயன்படுத்தினாலே ராஜாவின் சொல்லுக்கு பயப்படாம ஆண் பிள்ளைகளை உயிரோடு வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். ஆண் பிள்ளைகள் உயிரோட ராஜா போக என்ன பண்றேன், நான் உனக்கு என்ன கட்டளை கொடுத்து நீ என்ன பண்றேன் ரொம்ப ஞானமா அவங்க பதில் சொன்னாங்க. இந்த இஸ்ரவேல் பெண்கள் எகிப்திய பெண்கள் பலசாலை பிரசவவதி வந்துச்சு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி குழந்தைங்க பார்த்துட்டாங்க. எப்படி அந்த குழந்தைய சாப்பிடுங்க சொல்றீங்க? ராஜாவை பார்த்து கேட்கிறாங்க. ராஜாவின் வார்த்தையின் அதிகாரம் கொடுத்து ராஜா சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் வீடு நாம பயன்படுத்துங்க. ஏன்னா ராஜாவுக்கு அவங்க யார் பயந்தாங்க?
தேவன் ராஜாதி ராஜா எகிப்துடைய ராஜாக்களை கூட ராஜாக்களுக்கு ராஜா வந்திருக்கிறார். அவர் யாரு? கரெக்டா சொல்லணும். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, இவன் ராஜாதி ராஜா, பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. வேதத்தோட படிப்பு நிறைய இடத்துல சமாதானம், நிறைய வேதத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகள் நமக்கு பழகணும், இந்த வார்த்தைகள் பழக்கமாகணும். நான் ஒரு மருத்துவ வாய்ந்த வேலை செய்திருக்காங்க, அவங்க யூஸ் பண்ற வேர்டு வேதம். நாம உங்க குழந்தைங்க சொன்ன ஆட்டோரினால் அவரைக்காக சொல்றாங்க, நமக்கு இதான் புரியல, அவங்களுக்கு புரியும். மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியும். கண்ணுக்கு நம்ம கண்ணாசிட்ட போனோம், ஆப்தாலஜிஸ்ட் கிட்ட போனோம். மரணத்தை டாக்டர் போனோம் நம்ம சொன்னோம், அவங்க சொன்ன சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனோம். அப்போ நீங்க எடுத்து தொழில்நுட்பத்துல அவங்க என்ன பண்ணாங்க, வார்த்தைகள் அவங்களுக்குள்ள பிரபலமா இருக்கு. அப்போ வேத வசனத்தை நீங்க பழக்கம் உள்ளவர்களும் மாறி அவன் இந்த லாங்குவேஜ் நமக்கு நம்ம சர்வசாதாரணமா நமக்கு பழக்கணும். நான் சொன்ன நீங்க கரெக்டா அந்த வேர்டை புதுசாக கரெக்டா சரிங்களா? எகிப்து மட்டும்தான் ராஜா யாரு? பார்க்கணும். நம்முடைய தெய்வம் யாரு? ராஜாதி ராஜா. அது வெளிப்படுத்துறீங்க ராஜாக்கள் தான் வசனம் சொல்லுது, அவர் பூமியின் ராஜ்யங்கள் ஆளுநர் ராஜாக்களுக்கு அவர் ராஜா. அவன் அப்படி தேவன் ரொம்ப பெரிய ரொம்ப உயர்ந்தவர். உங்க சபையின் பேர் என்ன? உலக அப்படி தேவன் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெருசா பார்க்கணும். அவரு எனக்கு பேர் பார்த்தோம் சந்தோஷம் ஆயிடுச்சு. சூப்பரான பேர் வச்சுக்கிறீங்க, உலக ரட்சகர். அவன் இயேசு யாருங்க? யார் உலக ரட்சகர்? இயேசுதான் உலக ரட்சகர். போனோம். இந்த மருத்துவச்சிகள் சொன்னாங்க, இந்த பெண்கள் தேவனுக்கு பயந்தாங்க. என்ன சொல்லுது அவளை குறிச்சு ஒரு காரியம் சொல்லி, இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தனாலே நம்முடைய குடும்பங்களை பழைக்க செய்யும். குடும்பங்களை படிச்சிருக்கீங்களா? அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். அவர்களிடத்தில் போகும்போது அவர்கள் பிரதிநிதித்தாகும் என்றார்கள். இதுநிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி விடுதியில் வளர்த்து போனார்கள். தேவனுக்கு பயந்ததனால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு பயப்படுவதனால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? குடும்பம் தழைக்கும். சூப்பர். கர்த்தருக்கு பயந்தாங்க நடக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்ப கர்த்தருக்கு பயந்தா சொன்னா இந்த பயம் வந்து இருட்டு பார்த்து பயம். இந்த பயம் சீஷர்கள் படகுல போயிருக்காங்க. படகு ரொம்ப அலைக்கழித்து இயேசு கடல் நேரம் நடந்து வந்து அவங்க சொன்னாங்க, ஆவேஸ் ஒரு பேய் வந்துச்சு. இயேசு சொன்னார், நான் பயப்படுறதுக்கு நான் அப்படி கிடையாது. இந்த பயம் அப்படி பயத்துல நடுகிறது. இந்த பயம் ரெவலன்ஷியல் ஃபியர். இதெல்லாம் இந்த பயம் பயத்திற்குரிய பயம். இது ஒரு நடுகிற பயம். அப்படி மேல உள்ள மரியாதை நிமித்தமா வருகிற ஒரு பயம். ரெவலன்ஷியல் ஃபியர். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனாலே அவங்க குடும்பங்கள் தழைத்து. நான் நினைக்கிறேன் நீங்க கர்த்தருக்கு பயப்படுற ஜனம் கண்டிப்பா உங்க குடும்பத்தை தழைத்து செய்யும். இந்த தாய்நாடு போன்ற மாதம் மோசே ஒளிந்து வைக்கப்பட்டார். அடுத்து மாத்திரம் எகிப்திய ஞானத்தில் மோசே சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தார். சகல சாஸ்திரம் கற்று யாரும் சொல்ல முடியுமா? யாருக்கு இல்லை. வெரி குட். 7:22 வாசி. மறுபடியும் வருது. 7:22 வாசி. திரும்ப மோசே பத்தி அப்போஸ்தலர்கள் 7-ம் அதிகாரம் 22-ம் வசனம். 7:22 சாஸ்திரங்களிலும் பாத்தீங்களா? மோசே யாருங்க? எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் யாரிடத்தில் இருந்தது? 5 மோசே கர்த்தர் அவனை ட்ரெயின் பண்ணார்.
430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தரோட காப்பல. ஆனால் நம்முடைய தேவன் மோசையை அரண்மனையில் வளர்த்திருந்தார். வீட்டுல வளர்ந்து எப்படி இருப்பான்? பயங்கர வழியா இருப்பான். செங்கல் வளர்த்திருப்பான், சேல் தரிச்சிருப்பான், செங்கல் சுற்றிருப்பான். அது என்ன வேலை செய்வானா? தேவன், நம்முடைய தேவன் ரொம்ப ஹியூமரஸ். தெரியுமா? நம்முடைய தேவன் நகைச்சுவை உடைய. நம்முடைய தேவன் யாருங்க? சிரிப்பாங்க, பயங்கர வழியா வசதிங்க. நம்முடைய தேவன் நகைச்சுவை உணர்வுடைய. தெரியுமா உங்களுக்கு? மோசையை வளர்க்கும்படியாக மோசையின் தாய்க்கு பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து சம்பளம் கொடுத்து வச்சது. அவனை அடிக்கக்கூடிய ஒரு மனிதனை அவன் மூக்குக்கிடையே வளர்க்கிறான். யாருங்க? எகிப்தை தலைகீழாக உருட்டக்கூடிய மனிதனை அவன் மூக்குக்கிடையே வச்சு வளர்க்கிறான். எங்க 40 ஆண்டுகள் சகல சாஸ்திரம். அதனாலதான் மோசேனால 5 ஆகமங்கள் எழுதப்பட்டு எகிப்து அந்த பழங்காலத்துல எகிப்து இருந்ததா இன்னைக்கு இருக்கிற வல்லரசு. இன்னைக்கு யார் வல்லரசு? உலக நாடுகள்ல யார் ரொம்ப சக்தி பலம் வாய்ந்தவர்கள்? நம்பர் 1 கண்ட்ரி எது? அமெரிக்கா. இஸ்ரவேலுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்து யார் அதை அமைதிப்படுத்துறது? சொன்னா கேட்கணும்னா சுட்டுவேன். சொன்னா மரியாதை சொல்றேன் கேட்கலாம். 50 மாதத்துல எகிப்து தான் வல்லரசு. அவங்க பேப்பர் கண்டுபிடிச்சு, அவங்க இருப்பு கண்டுபிடிச்சு, அவங்க ஆயுதம் கண்டுபிடிச்சு, அவங்க எழுத்து கண்டுபிடிச்சு, தெரியுமா அவங்களுக்கு மையம் கண்டுபிடிச்சு, அவங்க தான் பேப்பர் கண்டுபிடிச்சு. இப்போ எகிப்து அரண்மனையில மோசம் வளர்க்கப்படுறதுனால நீங்களும் அவனும் பாக்கியம். ஏன்னா எழுத்து வெளியில வேற புத்தகம். அப்போ சகல சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்த மோசே பகவான் 7:22 மறக்கக்கூடாது. 7:22 மறக்கக்கூடாது. ஒரு அரண்மனை, அரண்மனையில மோசே வளர்க்கப்படுகிறான்னு சொன்னா சகல சாஸ்திரங்கள்னா சகல விதைகள், வாழ் பயிற்சி, குதிரை ஏற்றம், பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டார். அவன் கர்த்தர் ரொம்ப திட்டப்பட்டு கடவுள். நீங்க இங்க உட்கார்ந்து ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு நோக்கம் தெரியுமா? உங்களுக்கு இந்த மைக்ரோஃபோன் ஒரு நோக்கம். என்ன நோக்கம் இருக்கு? ஒலியை பெருக்கி கொடுக்கும். ஒலி என்ன பண்ணுங்க? நோக்கம். இதை நான் உங்களுக்கு கனெக்ஷனா கொடுத்து பேசலாம். நீங்க கேட்குறீங்க. சப்போஸ் இந்த கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன்னா அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுமா? முடியல. அப்போ ஒவ்வொருக்கும் முக்கியமான வாழ்க்கையில கண்டுபிடிக்க வேண்டியது என்னை நீங்க இந்த பூமிக்கு அனுப்புகிற நோக்கம் என்ன? என்னை இந்த பகுதி வச்சுதான் நோக்கம். என்னை இந்த திருச்சபையில வச்சுதான் நோக்கம் என்ன? வேதாந்தத்துடன் சேரப்பட்ட நோக்கம் என்ன? உங்களை நான் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பு கொடுக்கிற நோக்கம் என்ன? என் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? கேட்கும் உங்கள் நோக்கத்தை நினைத்தவராக இருக்க வேண்டும். அப்பதான் அதை சரியாக பயன்படுத்தணும். என்னுடைய நண்பருடைய வீட்டில் ட்ரெட்மில் வாங்கி போடுறாங்க. ரோட்ல நம்ம நடப்பயிற்சி ரோட்டுலாம் போக வேண்டியது. ரோட்ல மட்டும் நீங்க எவ்வளவு ஸ்பீடு நடக்கணும், ஸ்பீடு ஒரு பெல்ட் சுத்துது. நீங்க அது மேல நடக்கலாம், நடைப்பயிற்சி பண்ணலாம். நான் ஒரு ரோட்ல போய் உட்காந்து அந்த புஷ் வந்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாது. அந்த பென்ஷன் நோக்கத்தை நிறைவேற்றா முடிவு போட்ட தொகுப்பு தவிர்த்து அந்த போல அவசியம் பண்ணுவோம். நாம் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கோம் தெரியலன்னு சொன்னா டோட்டல் வீணம் நம்ம வாழ்க்கை டோட்டல் வீணம் வேறுதான் சேர்ந்து செலவு பண்ணிட்டு அப்போ முதலாம் நீங்க கண்டுபிடிக்க என்ன இந்த பூமியில அனுப்புற நோக்கம் என்ன? அப்போஸ்தலர்களுடைய 7 அதிகாரத்துல சவுல் மனிதன் யூத மதத்தில் இருந்த பக்திமயமாக்கியுடையவனாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களை அடிச்சு பொறுப்பி அந்த ஜெயில போட்டு சபையில எடுத்து கூட்டி போட்டு செய்து முடிச்சுட்டு இப்போ நமஸ்கரித்து போகிற மற்ற இடங்களிலும் மத தலைப்பு அதிகார பத்திரங்களை வாங்கி அவர்கள் என்ன பண்ணோம் ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த
போகும்பொழுது இயேசு நேரடியாக அவரை சந்திக்கிறார். சவுல் உங்களுக்கு தெரியுமா? சவுல் தெரியுமா? யார் அவரு? இப்போ அவருடைய மனமாற்றம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு மகி இருக்கிறார். இந்த சூரிய வெளிச்சத்திற்கான ஒரு பெரிய வெளிச்சம் விழுந்து பொதுக்கு பரப்பட்டார். இப்போ இயேசு அவரோட சவுலோடு பேசுறார். சவுலே சவுலே முள்ளே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளை உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? மத யானையை போல எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடிச்சு சபைகளெல்லாம் கூட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு அவரை நேரடியாக சந்திக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ யார்? முதல்ல கேட்கலாம், நிறைய பேர் நீ ஆண்டவர், நீ யார்? ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துறது இயேசு. இயேசுவை துன்பப்படுத்த முடியுமா? இல்ல, இயேசுவை துன்பப்படுத்த முடியுமா? இயேசு சொல்றாரு, நம்மோடு கூட அதை அடையாளப்படுத்தி கொண்டார். இயேசு சொல்றாரு, அதிசுத்தம் அதிகாரத்தில் இந்த சிறியதை நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு நான் காவலர், வாக்குவதன் ஹாஸ்பிட்டல் சந்திக்கிறாங்க. நான் நிர்வாணம் அது கூட கொடுக்கல, தாமமா தண்ணி கொடுக்கல, பசியா உணவு கொடுக்கல. அவங்க நாட்டில் இன்னும் எப்பமா தம்பி விட்டுட்டு போயிடுவோம். நான் சொன்னாங்க, இந்த சிறியது யாரு ஸ்தம்பமாய் சமுதாயத்தினால் நசுக்கப்பட்டிருந்தவர்கள், உதவியற்றவர்கள், பாதையற்றவர்கள், யாரும் கண்டுகாமற்ற மக்கள், இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை எனக்கு செய்யுங்கள். சமுதாயம் சொல்லி சில நாட்கள் வாசம் தேவன் நம்மை அவங்களோட கூட அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். அவன் அவங்களோட இப்போ சொன்னாரு, முள்ளில் உதைக்கிறது கடினம். முள்ளில் நம்ம முள்ளு குத்திக்கிறது. உங்களுக்கு யாராவது முள்ளு குத்திக்கிறாங்க என்ன பண்ணீங்க? முடிச்சு அவங்க முள்ளை எடுத்து முள்ளுக்கு யாரும் மதிப்போம், முள்ளு மதிப்பு நம்ம கிடைக்கும். ஆண்டு சொன்னார், முள்ளில் உதைக்கிறது கடினம். முள்ளில பதிச்சுட்டாக்கா மதி கொடுக்குறது அதிகம். கேட்டான், நான் என்ன செய்கிறேன்? இதுவரைக்கும் என்ன பண்ணான்? அவனுடைய சித்தம். இதுவரைக்கும் என்ன பண்ணான்? அவனுடைய விருப்பம். அவன் என்ன சரி பண்ணது அவனுடைய விருப்பம். அவன் தவறு அவன் கேட்டான். அப்புறமா கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்? $1,000,000 கொஸ்டின். அவன் எல்லாரும் நான் என்ன செய்கிறேன்? நான் போய் போலாம். எப்படி விருப்பம் அவருடைய சிலுவைக்கு போகும்போது யாரெல்லாம் மூணு பேர் யாரு? இந்த சர்க்கிள், அதாவது 12 செக்ஷன் இல்லைங்களா? நான் ஒரு தகவல் ஜபத்துக்கு வருஷம் 8 பேர் 10 பேர் இருக்கும். வீட்டை கூட்டம் அப்படின்னா 25 பேர் தான். 25 பேர் வரும். ஏன் வீட்டை கூட்டம் சாப்பாடு, வீட்டை கூட்டம் சாப்பாடு. ஜப கூட்டத்துல அவங்க 8 10 ஜபம் எல்லாரும் பிடிக்கும். ஆனா எங்க ஜப குழு ஜப குழு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்த நோக்கம் என்ன செய்யப்படும், அது என்ன சொன்னாங்க. எடுத்து அங்கேயே அந்த ஒரு மனுஷன் நீ என்ன செய்யணும் சொல்லணும். என்ன செய்யறானே வாழ்க்கையில one step at a time. ஒரு காலத்தில் ஆண்டவருடைய அப்படி வாழக்கூடிய ப்ளூ பிரிண்ட் மோசையுடைய
வாழ்க்கை ஃபுல்லா அவன் பிறந்ததுல இருந்து கேரளா வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நாமதே சுவராசன வேத புத்தகம் என்ன பண்றதா கொஞ்சம் கொஞ்சமா தேவனை நமக்கு அடுத்தபடி போக முடியும். ஒவ்வொருபடியா போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது நடக்குது. நீங்க கேட்டு நம்ம ஊர்ல என்னன்னா சினிமா நிறைய படம் வருது. இப்ப ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா படம் பார்க்கணும். ஏன்னா வீட்டுல சீரியல் வச்சுக்கோம். அப்புறம் சீரியல் பாஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே சீரியல் பார்த்து உட்காந்து ஃபீல் பண்ணி அப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரம் கேட்டீங்க, அதுக்கப்புறம் வேறுபாடு ஏன் முன்னாடி பார்த்தாச்சு. இது சொல்ற நமக்கு சுவாரஸ்யமே கழுத்துல கத்தி இருப்போம் பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செய்வோம். இப்ப சுற்றுமா பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்லுவோம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அதுதான் வந்து கடவுள் இயேசு நம்ம சொன்னாங்க, நீ யாருக்கு போகணும் அனனியா என்ற மனுஷன் அனனியா கதை சொன்னாரு. சமம் ஒரு மனுஷனை பார்ப்பாங்க. அனனியா சொன்னாரு எல்லாரும் அடிக்கிற வெற்றி மதம் போய் இப்போ அப்படின்னு சொல்லி நாம பயிர் அடித்து இயேசு அற்புதமா அவங்க பதில் கொடுத்தார். இயேசு அற்புதமா பதில் கொடுத்தார். சில காரியங்கள் சில மனிதர்கள் பற்றி நான் சொல்றேன். வேத புத்தகத்தில் நம்மை குறித்து நமக்கு சொல்லப்படும். நம்ம குறித்து அப்படி இப்போ ஒரு சிம்பிள் ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுத்தார். நான் என்ன தெரியும், சம்பளத்தை சொல்லிட்டாரு. அனனியான ஒரு சிஷன் தான் வந்து போவான், இது என்ன செய்யலாம் சொல்லுவோம். அனனியான பேசி சொன்னாரு, சம்பளத்துக்கு வாங்கிட்டாரு உங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அவன் சொல்றான், அடுத்த நாள் அடிக்கணும் ஆச்சு, பகைக்கணும் ஆச்சு, சபையை கூப்பிடணும் ஆச்சு. அவனை போய் சொல்றீங்க என்ன வேலை அப்படின்னு சொன்னாரு. அவர் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவர் இப்பொழுது மொத்த மாற்றம் அவன் சொன்னாரு. அவனை பத்தி சொன்னாரு, எதுவுமே சொல்லலை. அவன் பத்தி எதுவுமே சொல்லலை. என்ன பண்ண அவன், நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு ஜெபித்தீர்களா? இன்னைக்கு ஜெபித்தீர்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் வாழ்க்கையில இன்றியமையாதது. எல்லாரும் மூச்சு விடுறீங்களா? மூச்சு விடுறீங்களா? நிமிஷம் ஆகும். 24 மணி நேரத்துக்குள்ள ஆக்கப்படும். 24 மணி நேரத்துக்குள்ள கீழே போயிடும். ஜபம் இல்லாத கிறிஸ்தவன் உயிரோடு சென்றவர். ஜபம் இல்லைன்னு சொன்னா உயிரற்றவர். இயேசுவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபிக்கல அப்படின்னு சொன்னாங்க, நீங்க உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதிக ஜபம் அதிக வல்லமை, குறைந்த ஜபம் குறைந்த வல்லமை, ஜபமின்மை வல்லமை. அதிக ஜபம் அதிக வல்லமை, குறைந்த ஜபம் குறைந்த வல்லமை. ஜபமின்மை சாதாரணமாக இருக்கும் நினைச்சுக்கா. ஜபமே பண்ணலாம் இல்லை கேட்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னாங்க, ஒரு விசுவாசம் பண்ணணும், யாருக்காவது ஜபம் பண்ண சொல்லுவோம். கொஞ்சம் ஜபம் பண்ணணும். அதிக கடவுள் எனக்கு கொடுத்து 100% நம்ம ஆண்டவருக்காக நம்ம உபயோகப்படணும் அப்படின்னு சொன்னா எப்படி ஜபம் பண்ணணும்? அதிகமா ஆச்சரியப்போம். யாருன்னா இது மாம்சத்தில் வெளிப்பட்டதே யார் அப்படின்னு சொன்னா கடவுள் மனுஷன் பண்ணிருக்காரு. வெறும் ஒரு மனுஷன் முகத்தை பார்க்க ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு காலம் புரிஞ்சிச்சு. யார் புரிஞ்சிச்சு? யார் பத்தி பேசுறீங்க? யார் புரிஞ்சிச்சு? இப்பொழுது ஜபம் பண்ணுகிறார். யார் புரிஞ்சிச்சு? யார் புரிஞ்சிச்சு? அது சீசன். அந்த பகுதியில் போய் வாசிப்பாங்க. போய் சவுல கைகளை வச்சு சகோதரனாகிய சவுலே என்ன பண்றாங்க? இவ்வளவு நேரம் துன்பப்படுத்தலை, இவ்வளவு நேரம் விசுவாசி அடிச்சதை, இவ்வளவு சர்ச்சை எடுத்து போகல,
அவன் ஜெபம் பண்ணுறான் சொன்ன உடனே அண்ணன் சொன்னார் அவன் கைகளை வச்சு சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகி இருக்கிறது நீ பார்வையிடையும் பார்வையிடையும் அபிஷேகம் பண்ண முடியாது அருமையான பேசி ஜெபிக்கிறோட 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 எவ்வளவு ஜெபிக்கிறீங்க எவ்வளவு ஜெபி 10 நிமிஷம் 30 நிமிஷம் வெரி வெரி ரஷ் மூணு டீ டைம் ப்ரெஷர் டேலண்ட் டைம் நேரம் கை கூடு ஆண்டவர்கள் தசம பாகம் தசம பாகம் நீங்க சம்பாதிக்கிறது எல்லாம் வச்சு 10 குடும்பம் யாரும் சொந்தம் பத்துல முதல் ஆவியாக நாங்கள் ஆசைக்கிறோம் ஆமே நம்முடைய மந்தை தலையீற்று கொடுத்த அந்த பண்புகள் அவை காலையை கற்று அப்போ நம்முடைய வருமானம் எல்லாம் வச்சுக்கணும் 10ல ஒரு நாளுக்கு ஏன் அவங்க இன்னும் ஒன்றும் இல்லையா அந்த ஓடுறாடியா அப்படி தேவை அவங்க எல்லாம் வேணுமா அவங்க இல்லை அப்படி சொல்றது நம்பிக்கை சமாளத்தை கொண்டு வந்தீங்க அப்பொழுது இடம் கொள்ளாமல் போகப்பட்டதான் ஆசீர்வாதம் இல்லை என்று அதனால நீ சோதிப்பார் முழு வேதாந்தத்திலும் கர்த்தருடைய சோதிக்க இடம் கொடுத்து ஒரே இடம் அவன் வீட்டுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பெருகணும் அப்படின்னு கர்த்தர் சோதியப்படுத்தினா கடவுளுக்கு நாம் கொடுக்கணும் கடவுள் நாம கொடுக்கணும் ஆகிய பழைய 5 ஆவணங்களை வாசிக்கும் தேவையான பார்த்தீங்கன்னா சில ஜனங்கள் விதை விதைத்து பொழுது அந்த அறுவடையில முதல் கடைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக அசை பார்த்தினால் விளைய செய்து நீராக விளைச்சல் நீங்க கொடுத்துதான் சொல்லி கடவுளுக்கு முன்பாக சும்மா விரும்பி கொடுக்குறாரு எல்லா படைப்பிற்கும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மூன்றாவது உங்களுடைய கருத்தை நான் பெற்றுக் சொல்லி முதல் பெஸ்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு கூட அவங்க அடிச்சனால யூதர்கள் அடிச்சனால நீங்க வெள்ள நேரத்தை ஞாபகம் இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கூட பின்மானம் கொஞ்சம் கூட நினைச்சது கடைசியா சொன்னாங்க லயன் ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க லயன் ஆபரேஷன் பண்ணணும் லயன் யாருங்க பயப்பட்ட யூதராக செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில வேர்ட் சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிடும் யார் அப்படின்னு ஆண்டி எடுத்து பண்ண கட்டி வச்சு பேசுறதுன்னு ஆண்டியான்னு நான் சொல்றேன் இப்போ அவங்க சொன்னாங்க நாங்க என்ன பண்றோம் லயன் ஆபரேஷன் நடந்து போகும்போது யூதராக செய்ய நாடே இல்லாதப்போ கருத்து பல உலகமே கூட்டி சேர்ந்திருக்கிறாங்க எங்களுக்கு வந்தோம் அப்பவே 7 நாடுகளுக்கு எதிராக வந்து நாம எல்லாரையும் முறியடிச்சிருக்கோம் அவங்க எல்லாம் முறியடிச்சிருக்கோம் இப்போ மிலிட்டரி ஃபுல் பிளட்ஜ் வான்வெளி தாக்கம் நடந்து காலான் படம் இருக்குது கப்பல் படம் இருக்குது வான் படம் இருக்குது நாங்கள் பாக்ஸ் மொத்தமே நான் ஜாக்கிரதையா உலகத்துல பேப்பர் படிக்கிறேன் பேப்பர் வாசி ஏன் பேப்பர் வாசிக்கிறேன் ஆண்டி மாதிரி ரொம்ப சொல்றாங்க ஜப குறிப்பா இருந்தாரு ஜப குறிப்பு சொல்லுங்க ஜப தெரியும் பேப்பர்ல தான் ஜப குறிப்பு எடுக்க மாட்டோம் நம்ம வெறும் வந்து பைபிள் பூச்சி அது எதிரே வந்து உலகம் நடப்பாங்க நம்ம சொல்லி என்ன நடக்கும் கண்டிப்பாக தெரியும் ஒரு வேத ஒரு பிரசங்கியா அப்படின்னு சொன்னா அவ்வளவு அதிக ஞானம் அதிக ஞானம் தான் இருக்கணும் வெறும் இருக்க மட்டும் இல்லை இதுல ஞானம் இருந்துச்சுன்னா எல்லாமே ஞானம் அது
நாம சொன்னார் தேவனுக்கு பைத்தியம் வந்து என்ன பண்ணுறது உலக ஞானம் காட்டினாரே உலக படியும் தர்மம் பண்ணாரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆண்கள் சொல்றாங்க மூன்றாவது பாதைன்னு சொல்றாங்க கிடையாது. அவங்க அப்படியே அழைச்சிக்கிறாங்க மூன்றாவது பாதையை காமிக்கிறாங்க. டிகிரி போட்டா ஃபுல்லா அவங்க படிச்ச டிகிரிஸ் பேராகிராஃப் மாதிரி வந்து அவங்க படிச்சிருக்காங்க. உலகத்துல மட்டும் ஞானம் ஞானம் ஈடாச்சுக்க முடியாது. நான் சொல்றாரு நான் தேவனுக்கு பைத்தியமா இருந்தேன்னு சொன்னா உலக ஞானம் ஒண்ணுமே கிடையாது. PhD படிச்சிருக்கோம், டாக்டரேட் படிச்சிருக்கோம், வீடு படிக்க போய் வரலாம். ஆனா என்னுடைய ஞானம் தேவன் முடியாது சொன்னாரு. உள்ளவைகளை அவர் பார்க்கும்படி இல்லாமல் படித்து அவன் ஞானங்களை கெட்டப்படுத்தி சொன்னாரு. நான் கிறிஸ்துவுக்கு மாற்றிக்கலாம் படிக்கணும். நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் சொல்லுவாங்க சிஎஸ்ஐ நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன் அப்படி போட்டு ரோட்ல வந்துடுறான் மீடியம் நடு ரோட்டிங்க அப்படிலாம் பண்ணிருக்கோம். அப்படின்னே நம்ம தெரியும். அப்போ எகிப்துடைய ஞானத்துல மூசை வளர்க்கப்பட்டதால அவன் அல்லேலூயா. அப்போ கர்த்தர் திட்டமிட்டு தான் மோசத்தை போய் அனுப்புவார். அவன் ராஜாவுடைய கட்டளைகள் அவன் ஒன்றும் பண்ண முடியாது, சாகடிக்க முடியாது. நைட்டு அவனை சாகடிக்க முடியாது. எகிப்துடைய ராஜாவை ஒன்றும் பழக்கத்தான நாந்தியத்துல உதவி அச்சு ஒரு நிலையில் பண்ண முடியும். சொப்பனத்துல யோசேப்பு ஆட்டம் பேசியிருந்தார். இயேசுவாகிய குழந்தையா இருக்கும் பொழுது ஏற்படுத்தி குழந்தையை கொண்டு வகை தேடலாம். அழகா ஆண்டவராக யோசேப்புக்கு தரிசனத்துல தோன்றி அந்த பிள்ளையை எடுத்துதான் பண்ணேன் போன சொல்றாரு. அங்க போனா எல்லாரையும் கொலை பண்ணிருக்காங்க. இயேசு குழந்தை கொலை பண்ண முடியல. நம்ம பரிகாசம் பண்ண மனுஷன் எவ்வளவு அதிகாரம் எவ்வளவு பலம் பண்ணாலும் கடவுளுக்கு கொடுப்பான். அப்போ எகிப்துடைய சகல சாஸ்திரம் கற்று வளரலாம். அடுத்து கடவுள் சொல்லும்போது எபிரேயர் நிருபம் 11:14 23 வாசிக்கிறேன். எபிரேயர் 11:23 என்னன்னா பாவனின் மகன் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு கூட துன்பப்படுவதை மோசே தெரிந்து கொண்டார். தேவ ஜனங்களோடு துன்பப்படுற மோசே தெரிந்து கொண்டார். மோசே வந்து கொண்டு போய் நதியில அந்த அம்மா ரொம்ப புத்திசாலியான அம்மா. மோசனுடைய மதத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எபிரேயர் புத்தகத்துல விசுவாச வீரர்கள் பட்டியல் எந்த அதிகாரம்? 11. எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியல் இருக்குது. சில காரியங்களை அனுபவம் தெரிஞ்சுக்கணும், சில காரணம் அனுபவம் தெரிஞ்சுக்கணும். இங்க வாசிப்போம் 23-22 வாசிக்கணும். அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை தெரிந்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் தலைமை நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். எப்படி வந்துச்சு மோசேக்கு? பார்வோனின் மகன் சொல்லப்படுவதை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோடு கூட அவனை எப்படி அடையாளப்படுத்தி வந்தாங்க? 3 மாசம் இருக்கும்போது அரண்மனைக்கு போயிட்டார் மோசே. எங்க இருந்து வந்துச்சு இந்த ஞானம்? எங்க இருந்து வந்துச்சு இந்த தீர்மானம்? அவனுக்கு எப்படி தெரியும்? எபிரேயர் 11 சொல்லப்படுகிறது மோசே குறித்து. எப்படி அந்த ஞானம் வந்துச்சு மோசே? யாருக்காவது தெரியுமா? பெண்கள் சாப்பிடும் இந்த பதில் பெண்களே சாப்பிடும்.
அப்படி போடுங்க. அந்த பால் குடிச்சு அது வளர்ந்ததுனால அந்த காயோட ரத்தம் வந்து அந்த ஜாதி மோசேயுடைய தாய் மிரியாம் இருக்கிறார். பார்வோனுடைய மகள் அந்த பெண்ணை அழகா செய்கிறார்கள். ஒரு ராணியை வந்து வசீகரிக்கணும், ஒரு பொருள் ராணி வசீகரிக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு பிரபலமா செய்யப்படும் கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்மளே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தான் விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கிறீங்களா? கையில காசு வாங்க, நான் விண்டோ ஷாப்பிங் பண்றது விண்டோ ஷாப்பிங் காசு நாலு லட்சம் பார்த்துருவோம். அதான் விண்டோ ஷாப்பிங். ஆச்சரியமா யாருங்க நீ ஒரு எபிரேயர், உனக்கு ஒரு தெய்வம் யாவே தான் முடியுது. யாவே தான் அப்படி தலைவர்னா 430 ஆண்டுகளா அந்த தேசத்தில் அடிமையாக செங்கல் சொல்லும், சேது நினைக்கிறோம், செங்கல் அழுகிறோம், கஷ்டப்படணும், ஆழப்படணும், கஷ்டப்படணும், வரலாறு பறக்கணும், வேலை வாங்கணும், ஆராய்ச்சி அஞ்சு கொடுக்கலாம், கொஞ்ச நேரம் என்ன கூட அடிக்கணும், அவங்க பின்னாடி சூப்பர்வைசர் கொஞ்சம் அடிக்கலாம் தம்பி நீ அரண்மனையில் இருக்கலாம், ஆனால் நீ ஒரு எதிரே சொல்லி அப்பதான் வாலிபனா இருக்கும்போது சொல்றான், இல்ல I don't belong to this palace. I don't belong to this monarch. இந்த ராஜ்யம், இந்த ராஜ்யம், இந்த சிம்மாசனம், இந்த பணக்கான வாழ்வு, வசதியான காரியங்கள், நான் பார்க்கிற பொண்ணு, வெள்ளி, வைடூரியம், அரிசுவை, உலகு, வேலைக்காரதெல்லாம் இல்லை. என் ஜனங்கள் நான் யாவே தெய்வத்தை ஒன்று நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிருபங்களை வாசி கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் அதெல்லாம் நீங்க அடிக்கொள்ளணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க, நிருபங்களை நீங்க யாருன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரா இருந்தீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்க புது சிருஷ்டியா இருந்தீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்க தேவனோடு கூட இணைப்பு கொடுத்துருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்க அடிக்கொள்ளணும். அதை நீங்க ஐடென்டிட்டி. இப்போ மோசைக்கு ஐடென்டிட்டி நல்லா தெரிஞ்சிச்சு. அவன் சொல்றான், பாலியல் இல்ல இல்ல, இது என்னுடைய ராட்சியம் இல்லை, இது என்னுடைய எனக்கு சொந்தம் கிடையாது, எப்பமா தேவன் கிடையாது. பெண்மணிகள் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, என்னன்னா வாய்மொழி பாரம்பரியம், வாய்மொழி பாரம்பரியம். 12 யூத குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் 12 வயதுக்குள்ள 5 ஆகமங்களை மனப்பாடமா சொல்லி கொடுக்கும் பிள்ளைகள். மனப்பாடமா யாருடைய கடவுள்னா நாய்களின் கடவுள். ஒவ்வொரு யூத குடும்பத்துக்காக நாய் அவங்களுடைய பிள்ளைகள் 12 வயதுக்குள்ள 5 ஆகமங்களை மனப்பாடம் தெரியும். இப்படி வழிவழியா அவர்கள் உண்மையா இருந்து இதை கற்றுக் கொடுத்து வந்ததுனாலதான் இன்னைக்கு பேர்புறம் மையம் வேணாம் வந்து அச்சடிக்கப்பட்ட வேதம் காரணம்னா அன்றைக்கு அவர்கள் ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா தங்களுடைய சந்ததிக்கு வேத வசனங்களை கடந்தவங்களா இன்னைக்கு நீங்கள் அவங்க வேதத்தை வச்சு வந்தது. தீமோத்தேயுவை குறிச்சு பவுல் ஒரு வார்த்தை சொல்றார், இது சம்பந்தம். தீமோத்தேயுக்கு போதக நிருபங்கள், போதக நிருபங்கள், பாஸ்டர்ஸ் வாசிக்கக்கூடிய நிருபங்கள், பாஸ்டரான அறிவுரைகள், போதகர் என்று கேரக்டர் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பவுல் வந்து தீமோத்தேயுவை பார்க்கும் பொழுது அவர் ஊழியத்துக்கு ஆயத்தமா இருக்கார். ஊழியத்துக்கு ஆயத்தமா இருக்காரு. ஊழியத்துக்கு பார்த்துட்டு கொண்டு சொல்றார். தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படி கூட சொல்லுங்க. தீமோத்தேயுவை பார்த்துட்டு பவுல் சொன்னாரு, தீமோத்தேயுவே உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் மேல நிறைய தொடர்பு கொண்டிருந்தப்பா உன் பாட்டி ஆகிய ஐநீக்கையானக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய தாய் ஆகிய லோகிசானக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசம் உணர்வு நீங்க சாதாரணமான நண்பர்கள் பாவப்பட்ட மாதிரி நீங்க ரொம்ப விலையில நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பெரிய அசைன்மெண்ட் ஆர்டர் கொடுத்து
பெண்கள் ஆகியவர்கள் தாய்மார்களுக்கு இனி திருமணம் செய்து ஒரு குடும்பத்துக்கு தலைவராக உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க கடவுள் அவருடைய ராட்சத்தை பயன்படுத்தும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கார். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எடுத்தது முதல் தெரிந்து யாருக்கு தெரியுமா? முதல் பெண்கள் சொன்னார். ஏன் தீயா பரவணும் அப்படின்னா அப்போ நீங்கள் பவுலை குறிச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இது சம்பந்தம் பவுலை குறிச்சு எபேசு பட்டது போற பவுல் இது சம்பந்தமா பவுலை குறிச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இந்த வாயாடி என்ன சொல்றாங்க பார்க்கலாம். யாருங்க நான் சொல்றேன், தேவனுக்காக நம்ம வாயாடி தேவனுக்காக பேசுறதுக்கு கூச்சப்படுவேன், இயேசு பத்தி சொல்றதுக்கு கூச்சப்படுவேன், சுவிசேஷம் அறிவித்து கூச்சப்படுவேன், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு கூச்சப்படுவேன். நம்ம சொல்லிடணும், இயேசுதான்ப்பா வழி, இயேசுதான் உலக ரட்சகர். ஏன்னா உலக ரட்சகர், உலக ரட்சகர் சபைக்கு போறீங்க, இயேசுதான் உலக ரட்சகர். முழு உலகத்துல வந்து ஆண்டவர் சொல்லிக்கணும். அதுவும் சர்ச்சைக்கு வந்து போறீங்க, பயன்படுத்த போறீங்க, எதுவும் போய்விடாத, உலக ரட்சகர் சபை போய்விடுறேன் வரீங்க. அதுவே முடிச்சுக்க பாருங்க. அவங்க பார்த்து சொல்லி இந்த மாயாடி என்ன மாயாடி பவுல் அவங்க சொன்னாரு, உங்களுடைய எலிசா படத்தை சுத்தி பிரித்து சொன்னாரு, பிரசங்கம் பண்றோம் ஊர் புதுசா பார்த்து நம்ம சொன்னாரு, உங்க ஊரை நான் சுத்தி பார்த்தேன், எங்க ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப பக்தியுள்ள மக்கள், எல்லா கடவுளும் கோயில் கட்டி செய்யப்பாரு, எல்லா கடவுளும் இது போனாலும் சொல்லிட்டு ஒரு கோயில் கட்டிட்டான். கட்டிட்டு சொன்னா அந்த எழுத்து அறிய போடாத தேவனுக்கு கோயில். அவங்க என்ன கவர்னா எந்த தெய்வத்தை விட்டுருந்தா அதுதான் கடவுளுக்கு போகுது. அதே என்ன பண்ணுறது, என்னது யாரும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்த்து பண்ண மக்கள் என்ன பண்ணாங்க, அறியப்படாத தேவனுக்கு கோயில் கட்டாங்க. இப்போ அவங்க போய் கூட சுத்தி பார்த்து வந்து இப்ப பிரசங்கிக்காக நீங்க சொன்னாங்க, நீங்க ரொம்ப பக்தியுள்ள மக்கள், நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க கடவுள் பயப்படுறது, கடவுள் தேடுற மக்கள், நீங்க அறியப்படாத தேவனுக்கு ஒரு கோயில் கட்டிக்கிறீங்க. அந்த தெய்வத்தை பிரசங்க நான் வந்திருக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் அனுகுலத்தினுடைய பாவங்களை நீக்கும்படியாக, அவர் சிலுவையிலே மதிக்கும்படியாக, மனிதனுடைய பாவம், சாபம், ரோகம் எல்லாவற்றையும் தண்டனை ஏற்றுக்கொண்டு மனிதனுக்கு பதிலாக மாறி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் என்னென்ன சிந்திக்கிறார், அவர் நம்மளுக்கு அறிவிக்க சுவிசேஷம் சொல்வதற்கு நமக்கு ஏதாவது ஒரு நூல் கிடைக்குமான்னு பார்க்கணும். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் சொன்னாரு, அறியப்படாத அந்த தெய்வ தலைவர் உனக்கு வந்திருக்கையா, நீ அறியாமையே அவரை கும்பிட்டு இல்லை தெரிஞ்சு அவர்தான் உலக ரட்சகர். அவங்க யாருங்க? அவர்தான் மனுஷனுக்கு வாழ்வழிக்கிறதுதான் தெய்வம். மனிதனுக்கு பதிலாக மறித்து அடக்கம் பண்ண உயிரோடு பண்ணிருக்கார். மனிதனுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாங்க. எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையிலே பிதாவாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மறுக்கிறதா என்ன செய்ய வச்சா அதை நம்பினா போதும், விசுவாசம் போதும். என்ன விசுவாசிகள் ஒரு உள்ளத்திலிருந்து வாயை கொண்டு சொன்னா போதும், நீ மறுபடியும் பிறக்கிற, நீ தேவனால் பிறக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. தெரியுமா இந்த காரணம் தெரியுமா? நான் இப்ப சொன்ன காரணம் தெரியுமா? வாயாடின்னு சொன்னாங்க. எதுக்கு வாயாடின்னு சொன்னாங்க? இதெல்லாம் பேசுறீங்க, இது உங்களுக்கு தெரியுமா கேட்டேன். தெரியுமா? கடைசியில் பாத்தீங்கன்னா சீஷர்கள் வந்து மிரட்டுறாங்க, எதால பேசுங்க, சொல்லணும். இப்போ அவங்க சொன்னாங்க, கடவுளுக்கு பயப்படணும், உனக்கு பயப்படணும். அவங்க எல்லாமே வேறு வருகிறாங்க. சீஷர்கள் கேட்கிறாங்க, யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்படணும், உனக்கு பயப்படணுமா? அவங்க சொன்னாங்க, நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருப்பதே. நீங்க பேசுறீங்களா? ஹலோ, வேதாந்த பகுதி மாணவர்களே, நீங்க படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கி அது ஒரு முயற்சி காரணம்னா நாளை கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இப்பவே படிக்கணும். எப்பவே எதுக்கு ஆமா, என்னை நண்பர் மருத்துவமனை வேலை செய்கிறேன். டாக்டர் 2 நிமிஷம் இருந்தா உங்களுக்கு சுவிசேஷம் கிடைச்சிடும். 2 நிமிஷம் தான் நீங்க ரட்சப்பட்டு யாரும் தெரியாது, அவன் சுவிசேஷம் சொல்லுவார். 2 பசங்க காரில் அடிப்பட்டு போட்டேன், கோயம்புத்தூர்ல அங்கேயே
சிஎன்சி மருத்துவமனைக்கு கொண்டு வர நண்பர் வந்து கேஷுவாலிட்டியில டாக்டர் இருந்தாரு. இப்போ வந்து சிகிச்சை செய்யணும்னு கேட்டார். அப்படி செத்துட்டாங்க அவங்க நண்பன், நீ உயிரோடு ஏன் தெரியுமான்னு கேட்டாரு. அவன் அடிப்பட்டு கடவுள் ரொம்ப நேசிக்கிறார். அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. இயேசுவை நீ நம்பு. இயேசுவே செத்து போனா கடவுளாக நிற்பதற்கு போயிருக்கிற உன் உயிரோடு சொல்கிறார். இயேசு மனப்பண்ணி நாம் உன்னுடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், வியாதிகள் எல்லாம் சிலர்கள் சொன்னே திருத்திருக்கிறவங்க ரட்சிப்பு வச்சிருக்கிற நீ நம்பு. அவன் நம்பி நீ வாழ முடியல, மறுக்காம என்ன பண்ணுவேன் படிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு தான் பண்ணல. அவரை பண்ணுவாங்க. நான் பேசினாரு, என்ன பேசினாரு வாழ மாத்திரம் நான் ஓட மாட்டோம். நான் மெடிக்கல் ஸ்கூலுக்கு செக்ரட்டரி, அந்த மெடிக்கல் ஸ்கூல் ஆஃபீஸ் வருவார். அந்த உள்ள இஎல்எஸ் இருக்குது. நான் பைபிள் சோசியல் புதிய ஏற்பாடு ஆஃபீஸ்ல போய் 2 பேரும் யூனிவர்சிட்டி வாங்கி நேரம் அந்த வார்டு கேஷ் எழுதுவோம். எமர்ஜென்சி என்ன வார்டு நேரம் அவங்க போய் அடிச்சாங்க. முதல்ல கட்டு போட சொல்றாரு இயேசுதான் ரட்சகர், அவர் நம்மளால உங்களுக்கு வார்டு இயேசுதான் வழி சொல்றாரு. இப்போ அதோட கூட இப்போ அவங்க யூனிவர்சிட்டி கொடுக்கணும். நான் போக ஒரு யூனிவர்சிட்டி வாங்கி 2 பேரும் போய் ஜாப் பண்ண கொடுத்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசு என்ன பண்ணு ரட்சகர். அவர் சொல்றாரு சமயம் வாய்த்தான் சுவிசேஷத்தை அறிவிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். பவுல் சொன்னாரு புதிய ஏற்பாட்டில் 2 பங்கு எழுதணும் சொன்னாரு. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய விதத்தில் நாம் அறிவிக்கும்படியாக வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்படும் எனக்காக சொல்லி எவ்வளவு வார்த்தைகள் பைபிள் வெளிப்பாடு பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடு யாருமே கொடுக்கல. மற்ற பார்த்து இயேசு கிறிஸ்துவிய பயோகிராபி அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன நடந்தது, இயேசு எப்ப பிறந்தார், யாருக்கு பிறந்தார், எப்படி அவர் வளர்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார், இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஆனால் ஏன் அவர் வந்து அழைக்கப்படணும், ஏன் அவர் கொல்லப்படணும், ஏன் சிலுவையில் முள்முடி சூட்டப்படணும், ஏன் கைகள் ஆணைகள் கடாவப்படணும், ஏன் வீட்டுக்கெல்லாம் புத்தகப்படணும், ஏன் அவர் முகத்தில் திருப்பணும், ஏன் அவர் நாளை மையத்துக்கு விழுக்கணும், அவரை 140 அடிகள் ஏன் அடைக்கணுமோ, அவரை ஏன் சிலுவை சுமக்க செய்யணும், தேவகுமாரன் சாதாரண மனிதன் கைகளிலே இவ்வளவு கொடூரமாகவும் இவ்வளவு கீழ்த்தனமாகவும் இவ்வளவு அவமானகரமாகவும் ஏன் வந்து அவர் இப்படி சதைச்சாங்கன்னு சொல்றதுக்கு பதில் என்னன்னா சுவிசேஷங்கள் இல்லை, நிருபங்கள் சுவிசேஷங்களை கண்டிப்பா படிக்கணும். அதோடு கூட நிருபங்களை கண்டிப்பா ஏன் என்ற கேள்விகளுக்கு நிருபங்கள் அது இருக்குது. படிச்சு சொன்னாரு 200 முறைக்கு மேல அற்புதமான முறை செய்திருக்கிறார். நிறைய சுகங்கள் உலகத்தில் கலைஞர்கள் உலக அளவில் பேர் அப்போ வேத புத்தகத்தை தொடர்ந்து படிச்சு தெரியும் இயேசு இந்த பூமியில வந்து என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, என்ன நடந்ததுன்னு தெரியும். ஏன் அப்படி நடந்தது, ஏன் அப்படி சம்பவிச்சது, அவர் சொல்றாரு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய விதத்தில் நான் அறிவிப்பதற்கு வார்த்தைகள், சரியான வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்படவில்லை, எனக்காக செவியுங்கள் சொல்றாரு. தெரியுமா, மிக சிறந்த உலகம் பிரசித்தி பெற்ற சுவிசேஷம் டீச்சர்ஸ் தெரியுமா, அவருக்கு அன்பின் அப்போஸ்தலன், அந்த டீச்சர்ஸ் சொன்னாங்க அன்பின் அப்போஸ்தலன். அதுபோல உலகளாவிய ஒரு ஊழியக்காரரை யாச்சும் வெளியே சொல்றது இந்த ஊழியத்துல கர்த்தர் செய்கிற காரியங்களுக்கு, கர்த்தர் நடப்பிக்கிற அற்புதங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 80 வயது தாயா இந்த ஊழியத்துக்காக முறையில ஜாப் பண்ணுறாங்க. அதனால இவ்வளவு அற்புதம் நடக்குது, இவ்வளவு கச்சசெல்லாம் போகுது, வீழ்ச்சார் தான் போகுது, மற்றவர்களோடு எழுப்புறாங்க, உடம்பு நடக்கிறான், கூட பார்வையிடலாம், செல்ல கேட்கலாம். காரணம் என்ன? என்னுடைய பேர் சாத்தம் கிடையாது, எனக்காக ஒரு நாய் இந்த ஊழியத்தை நான் ஜாப் 80 வயது ஆயிடுச்சு, அவங்க கொண்டு வர நீங்க நிற்கிறேன். ஆனால் அது முக்கியம். அவங்க சொல்ல எனக்காக ஜபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோசே எகிப்துடைய சட்ட சாஸ்திரங்களை கற்று தேர்தலாய் மாறினார். அடுத்தது தாய்
ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா இந்த தாய் மோசைக்கு அவன் யாரும் சொல்லி கொடுக்குறாங்க, அவன் யார் அவருடைய தெய்வம் சொல்லி கொடுக்குறாங்க, அவன் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க இருக்காங்க. அதனால வாலிபான பிறகு அவங்கள நம்ம பதினஞ்சு பெரிய யோசிப்பாங்க. ஆவியார் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்தாங்க தெரியுங்க. எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க. சொன்ன மாதிரி 4 ராஜாக்கள் வெளியே வந்து லோத்தை சொன்ன லோத்தை அப்படி குடும்பம் பொருள் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா ஆபிரகாம் எத்தனை போர் வீரர்களை கூட்டு போய் எத்தனை சேனையை கூட்டு போய் அவங்களுக்கு இதை தெரியும். எத்தனை போர் வீரர்கள், எத்தனை வாழை, எத்தனை துப்பாக்கி, அஞ்சு ராஜாக்கள் எழுதி வந்து லோத்தினுடைய ஆபிரகாமுடைய சொந்தக்காரனாகிய லோத்தையும் உடமையோட எடுத்து போயிட்டாங்க. இப்ப அவங்கள பின்தொடர்ந்து போறான் ஆபிரகாம். எவ்வளவு படைகளோட அவன் போனான், எவ்வளவு பேரோட அவன் போனான். வீட்டுல வேலை செய்யற 318 பேரை கூப்பிட்டு போய் 5 ராஜாக்களை முறியடித்து ஒரு சின்ன பின்னு விடாம திருப்பி மாட்டான். சின்ன பின்னு விடாம திருப்பி மாட்டான். சாத்தியமா? சாத்தியமா? 5 ராஜாக்கள் என்னன்னா ஆசீர்வாதம் இருந்தது. அவன் இப்போ அந்த சோதத்துமாரை ராஜா சொன்னா, லோத்தினுடைய வாழ்நாள் நாட்கள் ராஜா சொன்னா, கொண்டு போனா கொள்ளையில பூச்சி சொன்னார். ஜனங்கள் மட்டும் நான் ராஜா தான், எனக்கு ஜனங்கள் வேணுமா, பொருளை நீ எடுத்து பூச்சி வச்சுட்டான், வெள்ளிய பூச்சி வச்சுட்டான், இதெல்லாம் நீ எடுத்துக்கோ என்ன சொல்ற. அவங்க எதிர்த்தாங்க வெள்ளி பொருள் எல்லாம் கொள்ளையோட வச்சுட்டு ராஜா சொன்னா எடுத்துருக்கோம். ஜனங்களுக்கு நான் ஒன்று போகணும். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே ஐதுனியவனாகினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரத்தை ஆரையாகிலும் உமக்கு உண்டானவர்களில் யாதொன்றையாலும் எடுத்துக்கொண்டேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவனாகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அப்புறம் முக்கியம் வாசல் அதான் முக்கியம் சொன்னா என்ன பணக்காரன் நீ சொல்ற என் கைகளை எங்க வயதுல வாக்குகள் ரொம்ப முக்கியமான வானத்தையும் பூமி உண்டான கர்த்தருக்கு கையில இங்க நீங்க சொல்றப்ப நான் இங்க நீட்டுறதுக்கு போனா அங்க நீட்டிருப்பான். எனக்கு ஒரு பிரிவு வானப்பா அவன் சொல்றான். அவன் சொல்ல முடியுமா? சொல்லணும் என்ன சொல்றாங்க? சொல்ல முடியும், சொல்ல. ஆமா, ஏன்னா என்னை ஆசீர்வதிக்கிறதுனால இருக்காங்க. அப்போ இந்த எகிப்தினுடைய எகிப்து படிக்க பூமி வந்துச்சு. எகிப்து பத்தி என்ன பண்ணீங்க படிக்க. எகிப்து எல்லாத்துக்கும் ரொம்ப பணக்கார நாடு. சாலமோனை பத்தி நான் வந்து 1 ராஜாக்கள் படிச்சிருக்கேன். 1 ராஜாக்கள் படிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா சாலமோன் எகிப்துல இருந்து வெள்ளி வஸ்திரங்களை வாங்குவதற்கு ஏஜென்ட்களை வச்சிருந்தான். வெள்ளி வஸ்திரம் ரொம்ப விலை உயர்ந்த ஆனால் எங்க நெய்யப்பட்டதுன்னா எகிப்து. நான் சொல்றேன் சாலமோன் போல யாரும் கொடுத்துமே சாலமோனுடைய வேலைக்காரர்கள் என்ன முடித்திருக்காங்க, என்ன சாப்பிடலாம், எந்த வீட்டுல வாழலாம், சாலமோன் என்ன பார்த்தா சாப்பிடலாம்னு பார்த்துருக்கு. செல்வா ஒரு நாட்டு ஒரு ராட்ச ஸ்திரீ, சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் ராணிதான். அவன் வந்து நான் பார்க்க எனக்கு சாலமோனுடைய வேலைக்காரர்கள் அவன் கஷ்டப்பட்டு அவன் வீட்டுல வாழ்றான். சாலமோன் என்ன சாப்பிடணும், அவனுடைய மேஜர் என்ன இருக்குது சொன்னா என் ஊர்ல கேள்விப்பட்டது கொஞ்சம் சாலமோன் முதல்ல கேள்விப்பட்டது ஒன்றுமே கிடையாது. அவன் வசதி கூட கிடையாது. நான் பார்த்த உடனே தெரிஞ்சு என்ன சர்வமா வாழ்றது. அந்த சாலமோன் எகிப்துல இருந்து உடைகள் வேலை பண்ணலாம், பணம் கொடுத்து அவன் வருகிறான்னு சொல்லுது. எகிப்து ரொம்ப செழிப்பான நாடு. அந்த வாழ்நாள் சொல்றதுக்கு அவன் யெகோவா தேவனை எவ்வளவு எந்த அளவுக்கு நாடுகளை நம்ம தெரிஞ்சு எந்த அளவுக்கு நாடுகளை இப்போ தாய் ரொம்ப முக்கியமா. அது என்ன அந்த தாய் ரொம்ப
முக்கியமாவாங்க. நல்ல உணவு கொடுக்குறீங்க, நல்லது. சக்திக்கு மீறி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, நல்லது. பணம் வாங்கி பெரிய பெரிய ஸ்கூல்ல போகணும், பிள்ளை இங்கிலீஷ் பேசணும், பிள்ளை வந்து பெரிய படிக்கணும், எல்லாம் நல்ல சந்தோஷம். எவ்ரிதிங் இஸ் குட். வசனம் பிள்ளைங்களுக்கு தெரியும். வசனம் பிள்ளைங்களுக்கு தெரியும். யோவான் 3:16 தெரியுமா? ஆவியார் 1:1 தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:20 தெரியுமா? யோவான் 1:12 தெரியுமா? முதல்ல எனக்கு தெரியுமா கேட்டு நான் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டே போனேன். எனக்கு தெரியுமா கேட்டு அப்போ எனக்கு தேவன் சொன்னது ஒரு வேளை யோபு சொல்றான், உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு தேவையான ஆகாரத்தை பார்க்கிறோம், நான் அதிகமாய் விரும்பவில்லை. சொன்னாரு, என்னுடைய உணவை காட்டு 1 மணி ஆகுது, சிக்கன் பிரியாணி உணவு முன்னாடி வச்சுட்டு பாக்கெட்ல கிளாஸ் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னா எத்தனை பேர் கிளாஸ் கண்டினியூ பண்ணிட்டு தெரியாது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கியவான்கள். ஆமா, அப்படி ஒருவேளை நீங்க செய்யாம இந்த உலகத்து காரியங்கள்ல நீங்க தீவிரமா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய கவனத்துக்கு கொஞ்சம் கடவுள் திருப்பணும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பேங்க்ல சேவிங் ஓபன் பண்ணி பணம் போட்டு நல்ல பிள்ளைகளை வாங்கி கொடுக்கணும், நல்ல ரெஸ்டாரண்ட் போய் பணம் வாங்கி அதெல்லாம் அப்போது கூட எங்க சபையில சந்தோஷப்படலாம். பிரைஸ் மூணு நாலு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வெரி பிரைஸ் யோவான் சொன்னார், 1 வயசாக போச்சு. யோவான் யார்? யோவான் சீஷன். யோவான் ஸ்நாபகர் தெரியுமா உங்களுக்கு? 2 யோவான் நம்ம யோவான் முதல் யோவான் கம்பேர் சீஷன். ஆமா, யோவான் சுவிசேஷம் எழுதுறாரு. ஆமா, அப்புறம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் நிறைய எழுதுது. 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல எங்க இருக்கு? பைபிள்ல எங்க இருக்கு சொல்லுங்க. கடைசில தெரியும். ஓகே, யார் எழுதுனாங்க? யோவான் இது யோவான். யோவான் சீஷன். இயேசுவின் சீஷனாக யோவான் எழுதுது. நான் புக்கெடுக்க யோவான் சுவிசேஷம், அடுத்தது நிருபம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அவர் எழுதினாரு. யோவான் ஸ்நானகன் கொடுத்திருக்காரு. யாருங்க? ஸ்நானகன். அவர் யாரு? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் ஸ்நானகன். அவர் ஸ்நானகன். ஓகேங்களா? இப்போ இந்த வீட்டு ஆண்டு சொல்றாங்க, 4 குடும்பம் தெரியும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ரொம்ப குறைவுபட்டு நான் சொல்றேன். மோசேயோட தாய் வளர்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய பாட்டி அவருடைய தாய் வளர்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து வேதாகம பாரம்பரியம். நீங்க நிறைய பாரம்பரியங்களை கடைபிடிக்கலாம். நாங்க இப்படிதான் கொடுப்போம், நாங்க இப்படிதான் முடி வெட்டிப்போம், நாங்க இப்படிதான் வருவோம், நாங்க இப்படிதான் வாழ்வோம், அப்படிதான் சாப்பிடுவோம். நிறைய பாரம்பரியம் நல்லது, நான் இல்லைன்னு சொல்றேன். பட் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, என்ன பிள்ளையா இருக்கிறேன். வேதாகம பாரம்பரியம் தெரியுமா உங்களுக்கு? இதன்படி நீ பிள்ளைகளை வளர்க்கிறாயா? உனக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு நீ சரியா செய்யறியா அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பது அவசியம். இதுல 2 வாரங்கள் நேரம் நான் சொன்னேன். மோசே அவருடைய மகனுக்கு ஒரு பாரம்பரியம், அதோடு கூட கடவுள் யார் சொல்லி வளர்க்கிறார். நம்ம வளர்த்து நின்ற போது கடவுளுக்காக நின்னா அவனை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்யும். அவன் அடுத்து தீபத்தை மாற்றும் பொழுது அவருடைய பாட்டி அவருடைய விசுவாசத்தை தாய் அவருடைய மகன் கொடுத்தார். இப்போ பாப்பன் பக்தி தீபத்தை பார்க்கும்போது he was ready to minister. ஊழியத்துல அவர் வித்தியாசத்தை பார்க்கிறார். ஊழியத்தில் ரெடியா முடித்து போனாரு. வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிருக்கீங்க. மினரல் வாட்டர் வாங்கி குடிச்சிருக்கீங்க. மினரல் வாட்டர் கிண்டினா வாட்டர் தண்ணி பேக் பண்ணி விற்கிறாங்களே, குடிச்சிருக்கீங்களா வாங்கி கேட்டேன். இல்ல குறைஞ்சபட்சம் திருமணத்துக்கு போனா சாப்பாடு வைக்கிறாங்க, முதல்ல வாங்கிட்டா தெரியுமா வாங்க குடிச்சிருக்கீங்கல்ல. எப்படி பண்றது நம்ம கைக்கு? ஃபினிஷ் ப்ராடக்ட். அதெல்லாம் பண்ணா தண்ணி இதை வந்து அதை ரெடி பண்ணி வாட்டர்ல கழுவி சுத்தம் பண்ணி மேல சீல்லாம் பண்ணி ரெடி டு யூஸ். ரெடி டு அக்கா முடியும் போறீங்க. எந்த கடையில இதுவும் தெரியாது. 10 ரூபாய் கொடுத்தா வாட்டர் வாங்கி கடை ஊற்றி வைக்கிறேன்.
தைரியம் வேணும், எவ்வளவு விசுவாசம் வேணும், எவ்வளவு நம்ம யோசிக்கவே கிடையாது. அப்போ finished product தான் சொல்லுவாங்க. finished product தான் நம்ம சேர்க்க பண்ணிக்கிறீங்க, சேர்க்க பண்ணிக்கிறீங்க, ஐயா பணம் வாங்கியிருப்பாங்க. அப்புறமா finished product, finished யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சந்தைக்கிறார் இல்லைங்களா? அப்போ பவுல் தீமோத்தேயை வந்து பார்க்கும்போது was a finished product. ஆயுதமான ஊழியத்துக்கு டக்குனு ரெடி பண்ண தூக்கி கடைக்கு போய் துணி எடுத்து டெய்லர்ல கொண்டு போய் நமக்கு வேணுமா தேய்ச்சி போடுவோம். ரெடி டெய்லர்மேட் அது ரெடிமேட் டெய்லர்மேட் எனக்கு ஏற்ற மாதிரி தைச்சு கொடுத்துருக்கு, ஏன் அளவுக்கு ஏற்ற மாதிரி தைச்சு கொடுத்துருக்கு. பிரதர் சைஸ்க்கு தைச்சு நான் போட்டா நல்லா இருக்குமா? அப்போ வந்து வேற வழி இல்லை, ஏன்னா ரெடிமேட் நிறைய கிடையாது. ரெடிமேட் நிறைய ரெடி பண்ணா ஆயிரத்தி ஓரம் சொன்னா ஷோல்டர் சைஸ் காலர் சைஸ் மாதிரி எடுத்துட்டா கண்ண முடியும் பில்லு போட்டு வாங்கி வீட்டில் பண்ண போட்டா பர்ஃபெக்டா இருக்கு. டெய்லர் அளவுக்கு தைச்ச மாதிரி இருக்கு. அந்த ஆயிரத்தி அது ரெடிமேட் சொல்றோம். முன்னாடி டெய்லர் மேட் நம்ம போய் கொடுத்தாங்க பண்ணுவோம், ஒரு கால் மேலே ஒரு கை கீழே வந்து ஒரு கை போட்டு அதுக்கு என்னமோ பண்ணி வச்சுக்கலாம். டெய்லர் அவங்க கொடுக்குறப்பாங்க தைச்சிருவோம். துணி நல்லா முடிச்சிருக்கோம், ஆனா அந்த ட்ரெஸ் போட முடியும், ஏன்னா இடக்கு கூட தைச்சு வச்சிருக்கோம். ஆனா இப்போ அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஏன்னா பார்க்காம அட்ரஸ் சொன்னீங்க, ஒன்று காலர் அளவு சொல்றேன், இல்லை ஷோல்டர் அளவு சொல்றேன், சொன்னா எடுத்து கொடுக்கலாம். அது போட்ட கண்டாரு தீமோத்தேயுவை பவுல் பார்த்த பொழுது he was a finished product. அப்படியே அல்வா மாதிரி எடுத்துட்டு நீங்க முடிக்கப்பட்ட நாட்கள் இருக்கீங்களா? முடிக்க அப்படியே தூக்கி போயிடலாமா? இப்போ ஈவினிங் ஒரு சுவிசேஷன் கூட்டிட்டு போய் ஒரு 4 சுவிசேஷன் அப்படி மாசம் கூட்டு போயிடலாமா? வேலை வச்சு ரெடியா கேட்டாங்க, ரெடியா கேட்டாங்க. நாம் தேவனுடைய கரங்களை பயன்படுத்தலாமா? பிடிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி பார்த்தது. ஏதாவது தெரிஞ்சுக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே ஸ்டூடியஸ் ஆழமா புரியாம இப்போ நம்ம என்ன செயல்படுகிறதா இதெல்லாம் படிக்கலாம். நிறைய நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய படிக்கிறாங்க. எங்க நான் படிச்ச வேதாந்தத்துல அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க, 100 பேர் படிக்கிறீங்களா, 3 பேர் தான் பிடிக்கும். வீட்டுக்கு வேலை செய்யலாம், கொஞ்சம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேலை செய்யலாம், மற்ற எங்கேயோ ஒரு மெக்கானிக் நாட்டில் வேலை செய்யலாம் சொல்றாங்க. 3 பேர் படிச்சா 3 பேர் தான் முடிவு போறாங்க. ஏன்னா யாருன்னு தெரியும், கடவுள் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல, பைபிள் வசனம் தெரியல, அப்படி தேவன் எவ்வளவு பெரியவோ தெரியல. அப்படின்னாங்க 3 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு ஒண்ணுமே மதமாக ஒண்ணுமே காத்துல ஏறாம மதத்துக்குள்ள போன உடனே வழியருகே விதைக்கப்பட்ட வயசுல முரண்டுகள் மத்தியில் விதைக்கப்பட்ட வயசுல மாலையில் விதைக்கப்பட்ட வயசுல பலன் தராது போய்விடுகிறார்கள். வேதாந்தத்துல கூட 4 விதமான நிலைகள் இருக்கிறது. நீங்க எல்லாருமே நல்ல நிலமாக இருக்கிறீங்க. 100 மாதிரி பலன் தர வேண்டும் என்று விரும்பும் ஜனமா நீங்கள் வெளியேற்றவர்கள். உங்களுக்கு முதல்ல வேதாந்தம் படிக்கணும் விரும்புவது விஷயம். கடவுள் விருப்பத்தை கொடுக்கிறார், அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய செய்தி அவரை கொடுக்கிறார். எபேசியர் 1:13 சொல்லுங்க, நான் நினைக்கிறேன் சரியா இருந்தா தற்காலத்துல நீங்க எல்லாருமே கடைசி வரலாம் காத்திருக்காம நீங்க இருக்கிற இடங்கள்ல குடும்பங்கள்ல சொந்தங்கள் அக்கப்பக்கம் இருக்கிற மக்கள் மத்தியில இயேசுவை குறித்து சாட்சி பகரணும், சுவிசேஷத்தை அறிவிக்க நேரம் காரணமெல்லாம் கிடையாது. யார் கிடையாது சின்னவங்க நம்ம மாட்டேன் செல்லாம கொண்டு இதுக்கு தேவை பேசணும், இது சொன்ன கேட்கறது இல்லை அப்படி சொல்றது முடியாது. வேதம் சொல்றது கடைசி மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா முடியும். இயேசு கிறிஸ்துவின் அர்த்தம் இந்த உலகத்துல எல்லாம் மனிதன் ரட்சிக்கப்படும். அவன் அர்த்தம் வேண்டாம் போகக்கூடாது. சமயம் வாய்ப்பாக வாய்ப்புகளாலும் திருவசனத்தை காக்கிறவரை பிரசன்னம் சுவிசேஷத்தை அறியப்படி மேற்கொண்ட கடமையான பவுல் சொல்றார். சுவிசேஷத்தை அறியக்கூடிய கிறிஸ்துவின் அன்பினை நெருக்கி ஏவுகிறது. சேஷன் சொன்னாங்க,
கண்டதையும் கேட்டதையும் பேசாதது எப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லப்பட்டு வாசிக்கிறோம். சீஷர்கள் பார்த்து சொன்னாங்க 11:26 கிறிஸ்தவர்கள் என்று பேர். அவங்க என்ன சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள். அப்போ 11:26 சீஷர்கள் முதலாக கிறிஸ்தவர்கள் என்று பேர் சொன்னாங்க. அடுத்து பார்க்கிறோம் அப்போ நடவடிக்கைகளை உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே யார் பத்தி சொன்னாங்க? சீஷர்களை பற்றி உலகம் சொல்லிச்சு. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள். நம்ம குறிச்சு அப்படி சொல்லணும் பண்ணலாம். உங்களை குறிச்சு அப்படி சொல்லணும் பண்ணலாம். சொல்லணும்னா அவர்கள் மாதிரி செயல்படணுமா வேண்டாமா? அவள் மாதிரி சுவிசேஷம் அறியணுமா வேண்டாமா? அவள் மாதிரி ஆட்டத்தை தெரியணுமா வேண்டாமா? அவள் மாதிரி பைபிள் தெரியணுமா வேண்டாமா? நன்றியோடு நாங்கள் சொல்கிறோம். உள்ளத்தின் ஆழம் அருமையான இந்த உலக நட்சத்திர என்னுடைய தலைவர் பிஷப் அவர்களுடைய விழாக்களுடைய ஆசிரியர்கள் எல்லாம் ராஜ்யத்தை கட்டுப்படுகிறார்கள். நீ ஆயத்தப்படுத்தி சொல்லினார். சுவிசேஷத்தை உலகத்தில் எடுத்து செல்லும்படியாக அந்த சீஷர்களை உருவாக்கக்கூடிய கருத்தோடும் உண்மையோடும் என்னுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு வருகிற பிள்ளைகளுடைய வளர்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய முத்திரையினால் தேவனுடைய வசனத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கின்றன. வெற்றிகரமாக தொடர்ந்து இந்த வேத புத்தகத்தை படிக்க அறிந்து கொள்கிறோம். புத்தகம் படிக்க இந்த வேதத்தினுடைய தேவனை அறிந்து கொள்கிறோம். வேதத்தை மட்டுமல்ல, வெளிப்படும் தெய்வத்தை தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு மாணவனும் அறிந்து கொள்ள முடியும். நெருங்கிய உறவுகளாக வாசம் பண்ணுகிறேன். இவர்களே தேவையாக இருக்கிறார்கள் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்தார். சொல்லி வகுப்புல அந்த உபயோகிக்கும் சில நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் உமக்காக பேச ஊழியம் செய்து உமக்காக பிரயோஜனமாக இருக்கும்படி சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் சொல்றோம். நாங்கள் கேட்டு கற்று நிச்சயத்தின் காரியங்களை நிலைத்திருக்க உதவி செய்தார். ஒவ்வொரு காரணத்தை தொடர்ந்து ஆசிரியை வளர்ந்தவர்கள் நம்முடைய வேதாந்த கல்லூரியில் அற்புதமாய் நடந்து சென்றவர்கள் பயணத்தில் அற்புதமாய் முடிக்கவும் முடிச்சுட்டு பட்டம் வாங்கிட்ட இல்லை, நம்மை அறிந்து கொண்டேன் என்று சொல்ல உதவி செய்வேன் சொல்லி ஒவ்வொரு மாதமும் அந்த தேவனை மாத்திரமாய் மாற்றப்படியான சொல்லி உலகத்தை கலந்தவர்கள் உலக நட்சத்திர சபை வந்து வேதாந்தத்துக்கு புறப்பட்டு போனாலும் சாட்சி சொல்லப்படும் சொல்லி இதை அப்படியே செய்கிறார். தாட்சியை கலந்து நாம் சொல்லிக்கிறோம்.